எங்களுக்கு பிரபஞ்சம் இப்போ வந்து ஒரு தகவலை கொடுக்குறாங்க. இந்த வங்கி அரசுத்துறை வங்கியோ இல்லை தனியார் துறை வங்கியோ மக்களை ஏமாற்றி பணம் சுரண்டும் இந்த ஏமாளிகள், கோமாளிகள் என்ன அப்படின்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வங்கி ஊழியர் வந்து மாரடைப்பால் மரணம் அடைகிற மாதிரி அந்த ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. செய்தி வந்து வைரலாக போயிட்டுருக்கு. இதே நிலைமை தான் ஒவ்வொருத்தவனுக்கும். மக்களையே மக்கள் சுரண்டும் விஷமிகள், அரசு துறையாக இருக்கட்டும், தனியார் துறை நிறுவனங்களாக இருக்கட்டும், எங்களை போன்று அடிமட்ட மக்களுடைய வாழ்வாதாரங்களை சீர்குலைக்கும் நீங்கள், உங்களுக்கு அல்ப மரணம் ஏற்படும். இப்போது எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இப்போ வங்கி கணக்கில் வந்து குறைஞ்சது 1000 ரூபாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டத்திட்டங்களை வந்து சொல்கிறாங்க. ஏண்டா, ஒருத்தன் அப்படியே நீங்கள் போட்டாலும் 1000 ரூபாய் போட்டாலும் மாதம் 17 ரூபா 52 காசு எடுக்கிறாங்க. அது எதுக்கு எடுக்கிறாங்க? நாங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தா எடுக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, அந்த 1000 ரூபாய் பணம் போட்டோம்னா, அந்த 1000 ரூபாய் அந்த வங்கி கணக்கில் பணம் போட்டோம்னா மெசேஜாக அனுப்பி மொத்த பணத்தையும் சுரண்டிடுறாங்க. இதில் இந்த நடுவண் அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை ஏமாற்றி இதனால் வந்து ஆர்பிஐக்கு வந்து 21,000 கோடி வந்து பணம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதை பெருமையாக வேறு சொல்லிக்கிறான். அதில் பாதிக்கப்பட்டவங்களும் நாங்கள் தான். இப்போ எங்களுடைய வங்கி கணக்கு ஐஓபி பேங்கில் இருக்குது. 1000 ரூபாய் நாங்கள் பணம் போட்டோம்னா பணம் இருக்கிறதையும் சுரண்டிக்கிறாங்க. பணம் இல்லைன்னா எப்படா நம்ம பணம் போடுவோம்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு மெசேஜை போட்டு 300 ரூபாலாம் எடுக்கிறாங்க. கேட்டால் என்னென்னா, மெசேஜ் உடனே குறைஞ்சது நீங்கள் 1000 ரூபாய் பணம் வந்து வங்கி கணக்கில் வச்சுருக்கணும். அதாவது இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி தான், நல்லவங்களுக்கு வந்து கடவுள் துணை போக மாட்டான், கெட்டவங்களுக்கு கடவுள் அள்ளி கொடுப்பான். ஆனால் எந்த கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுக்குற அந்த இறைவன், அவனுக்கு ஒரு நாள் அல்ப மரணம் நடக்கும். அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருந்தது யார்? இந்த வங்கி, தனியார் வங்கி மேலாளர். அவனுக்கு மரணம், அந்த மரண வழி அவன் துடிச்சு எப்படி சாவுறான்னு பாருங்கள். அந்த விழியத்தை நல்லா பாருங்கள். இதுதான் ஒருத்தனுக்கும் இந்த உலகின் எந்த கடைக்கோடி மூலையில் இருந்தாலும் சரி தான், இறைவனின் தண்டனை மிக கொடியது. வலியவனுக்கு கடவுள் உதவ மாட்டான், ஆனால் அவன் நல்லா இருப்பான். ஆனால் கெட்டவனுக்கு கடவுள் அள்ளி கொடுப்பான். ஆனால் உன்னுடைய மரண வலி என்னன்றத அதை நீயே தெரிஞ்சுக்குவ. மோட்டார் துறையில் அதேமாரி தான். வாகன ஓட்டுநர் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் வந்து நெஞ்சு புலி பிடிச்சிட்டு செத்தவனெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். நல்ல வேலை அந்த நேரத்தில் அவன் சுதாரித்து வண்டியை ஓரங்கட்டி மரணம் அடைஞ்ச நபர்களெல்லாம் இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு வந்து காட்டியிருக்கு. அதனால் எச்சரிக்கை பதிவு. மக்களை சுரண்டும் விஷமிகளே, உங்களின் அல்ப மரணம் மிக கொடூரமாக இருக்கும்.
அதனால் அரசு துறையாக இருந்தாலும் சரி தான், தனியார் துறையாக இருந்தாலும் சரி தான், இந்த கலிகாலம் மனிதர்கள் கொள்ளையடிக்கும் சுரண்டும் விஷமிகளே, உங்களுக்கு எச்சரிக்கை பதிவு. உங்களுடைய அல்ப மரணம் மிக கொடூரமாக இருக்கும். எச்சரிக்கை பதிவு. சித்தர்கள் ஆணை. உலகத்தின் எந்த கடைக்கோடி மூலையில் நீ இருந்தாலும் சரிதான், தனியார் துறைகளாக இருந்தாலும் சரி தான், அந்த நாட்டோட தனியார் துறைகளாக இருந்தாலும் சரி தான், அரசு துறைகளாக இருந்தாலும் சரி தான், எவனாக இருந்தாலும் சரி தான், சித்தர்களின் எச்சரிக்கை பதிவு.